வணக்கம் நண்பர்களே. இதை மாதிரி ஸ்பீடாக நுண்சாக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது இப்போ நான் ஸ்பீடாக பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெண்டு ஸ்டெப்பு தான், அதிகமான ஸ்டெப் இல்லை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இந்த ஒன் சைட் ஸ்டான்ஸ் ரைட் சைட் ஸ்டான்ஸாக நிற்கிறீங்க. இந்த கை கிராஸாக வருது, இந்த கை கிராஸாக வரும்போது இந்த கை ஓப்பனில் வச்சுக்கணும். இந்த கை ஓப்பனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து இந்த ரைட் கையில் வந்துடும். செகண்ட் அட்டாக் வந்து பிடிக்கும்போதே இந்த லெஃப்ட் கையில் பிடிச்சிடணும். அவ்வளோதான். 1 2 3 பாருங்க. 1 2 3 4 முடிச்சு. 5 மட்டும் கொஞ்சம் கவனமாக, இந்த கை இந்த ரிவர்ஸில் இருக்குது, இங்கே பிடிச்சிக்கணும். 5 கேட்ச். 3 பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 பிடிச்ச உடனேயே நீங்கள் இந்த கையை இதில் எடுத்துடணும், அதே இதில் எடுத்துடணும். ஓகேவா? திருப்பி இந்த கையை அது இங்கே எடுத்துடணும். முடிஞ்சா இப்போ தூக்கி போட்டு இங்கே இந்த கையில் 1 2 3 4 5 திருப்பி இதே கையில் அப்படி எடுத்துக்க போகிறீங்க. திருப்பி 2 சுற்று. இது ரெண்டையும் க்ளீனாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுறேன். 1 2 3 4 5 அட்டாக் சேஞ்ச். 1 கை பிடிச்சோன்னா திருப்பி இந்த கையில் 1 2 3 4 5 6 கேட்ச். ரெகுலராக இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஒன்றும் கவனம் ஆகுதுன்னா இந்த கையிலேருந்து மாற்றும் போது டக்குன்னு அப்படி பிடிச்சிக்கணும். அப்படி அவ்வளோதான். இந்த கிராஸ் அடிக்கிறீங்க, இந்த கிராஸ் அடிச்சுட்டு லெஃப்ட் கையில் எடுக்கிறீங்க. இப்போ இந்த கையை எடுத்துகிட்டு இந்த கையை அடிச்சுட்டு இந்த கையில் கிராஸ் அடிச்சுருங்க. இந்த கையில் கிராஸ் அடிச்சுட்டு இந்த கையில் 1 2 3 4 கேட்ச். அவ்வளோதான். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.